ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th +2 எனி டிகிரி டிப்ளமோ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் உமன்ஸ்க்கு வந்து நோ ஃபீஸே கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் 19,900 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 12 அதாவது 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6/1/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? அதோட லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே இப்போ தெரியும் உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கீழே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு அண்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அண்டு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு அப்படியே கூட உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஒரு 5 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. உங்களுக்கு எந்த ஜாப்ஸு வந்து லைக் பண்ணுறீங்களோ அல்லது உங்களுக்கு எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு லைஃப் இன்ஸ்டிடியூட், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, இதுலேருந்து தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், மினிஸ்ட்ரி ஆஃப் எம்பவர்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆஃபீஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் ஒன்று தான் இருக்கும். இதோட 12 நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணி கூட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ITRS-GISக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் பி கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் பிஎஸ்சியில் CS அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லது ஐடியோ இல்லது ரிமோட்டு சேஷிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா BCA, BE, BTech இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூலிமா நீங்கள் வந்து படிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34,400 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 1,12,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சியில் நீங்கள் எந்த கிராஜுவேட், நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் பி கேட்டகரியில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இயர் ஃபுல் டைம் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 34,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ரிசர்வேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிடெக்கோ அல்லது சிவில் இன்ஜினியரிங்கோ அல்லது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆடியோ விசுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சியில் CSO அல்லது ஐடிஓ, எலக்ட்ரானிக்ஸ், BCA, BE, BTech, கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் இன்ஜினியரிங்கை நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருந்தாலும் சரி, அண்டு எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி விஷுவலில் கம்யூனிகேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 34,400 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதில் பிஎஸ்சியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் குரூப்பில் நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டெக்னீஷியன் ஃபீல்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் குரூப் சியில் வந்து SSC நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், அப்படி இல்லைனா HSC, அதாவது 10th +2 நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்து 60% இருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்படி இல்லைனா நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குரூப் சி கேட்டகரியில் தான் சரிங்களா. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 முடிச்சிருந்தாவே போதும். இன்க்ளூடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். 25,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 3க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 போதும் அப்படின்றத ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ரைட்டு தெரிஞ்சிருக்கணும். 19,900 உங்களுக்கு 63,200 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் டிரைவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதில் வேலிடான உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும். அண்ட் லாஸ்ட் 3 இயராவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெவி வெஹிக்கலோட லாஸ்ட் 3 இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வண்டி ஓட்டிட்டு இருக்கணும் அப்படின்றது இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் சிவில் இருந்தாலும் சரி அண்ட் டிஃபென்ஸில் எதில் இருந்தாலும் சரி அதோடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிலே வந்து கேட்டால் எனக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு லேப் அட்டண்டண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனாலே போதும். சயின்ஸு குரூப் இருக்கணும். சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 60% மார்க் இருந்தாவே போதும். நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷனை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 18,000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. லேப் டெக்னாலஜியோ அல்லது ஐடி ஃபார்மோ அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே வந்து லொக்கேஷன் வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ITRS-GSக்கும் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கும் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆடியோ விசுவலுக்கும் அண்ட் டெக்னிக்கல் ஃபீல்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபி அசிஸ்டன்ட் கிரேட் 3 அண்ட் டிரைவரு அண்ட் குக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதாவது லேப் அட்டண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசர்வேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 6/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போஸ்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு 13/1/2025 அந்த டேட் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ரொம்ப லாங்காக இருக்காங்க இல்லையா, அதாவது லடாக்கோ ஜம்மு காஷ்மீரோ அல்லது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தமான் நிக்கோபார் இஸ்லாமாபாத் அண்ட் லடாக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னே உங்களுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. 13/1/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டெல்லாம் இல்லையோ அவங்க வந்து 6/1/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான அப்ளை பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான செலெக்ஷன் அதாவது உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 நீங்கள் வந்து அமௌண்ட்டு வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்து யாரெல்லாம் நீங்கள் பே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நோ ஃபீஸ் அக்செப்டடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூடி அண்ட் மெயில் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, உமன், ஆல் கேட்டகரிஸி உமன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரிக்குவயர்மெண்ட் கிடையாது அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கம்ப்ளீட் பண்ணி அந்த ஸ்லிப்பை வந்து அந்த கால் லெட்டரில் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதோடைய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது சுட்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் காஸ்ட் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணியாத, அதாவது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ்சிக்கான சர்டிஃபிகேட்டும் அண்டு ஓபிசி அப்ளை பண்ணுறீங்கன்னா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அட்டாச் பண்ணாமல் அனுப்புனீங்கன்னா உங்களுடைய ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்தாரிட்டி ஆஃப் ஆர்டர் அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமான எக்ஸாமினேஷன் இருக்கும். சில இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எக்ஸாமினேஷன் இருக்கும். சில இதில் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கான எக்ஸாம் இருக்கும் அண்ட் ப்ராக்டிக்கலும் இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டோட நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபேஸோட டீட்டெயில்ஸு அண்டு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி நீங்கள் எதுவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். டிக்கு நீங்கள் அடித்தாலே போதும். அண்ட் உங்களுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் அண்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அட்ரஸ் ஃபார் கரப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின்கோடு சேர்த்து தான் நீங்கள் வந்து இது பண்ணி ஆகணும். அண்ட் உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அலவுன்ஸும் வந்து கிடைக்கும். அதனால தான். அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் இந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இயர் ஆகுது, மந்த் ஆகுது, டே ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து எழுதி ஆகணும். அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சுட்ருக்கீங்க, அண்ட் என்ன படித்து முடிச்சிட்ருக்கீங்க, அண்டு உங்களுடைய பாசிங் இயர், உங்களுடைய சப்ஜெக்ட், உங்களுடைய டிவிஷன் அண்ட் உங்களுடைய பர்சன்டேஜை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த காலி இடங்களை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் இதில் என்னென்ன சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்க, அதாவது நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிறீங்களா அத்தனை சர்டிஃபிகேட்டோட நேமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் டிக்ளரேஷன் படிச்சுட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். சைன் பண்ணாமல் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிரும். இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அனுப்பணும். சரிங்களா? ஸோ காய்ஸ், இதே மாதிரி தான் எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து உடனே அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிஃபென்ஸ் இருந்தாலும் சரி, ஃபோர்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.